ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் 3யும் வச்சு நம்ம அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கனி அல்வா. ஓகே, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே நான் மீடியம் சைஸ் மாம்பழம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பான பழமாக இருந்தால் நல்லா இருக்காது. பலா சுளைகள் வந்து 12லேருந்து 15 எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் 2 எடுத்துருக்கேன். இந்த சைஸ் வாழைப்பழம் நான் 2 எடுத்துருக்கேன். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்க பலாப்பழ சுளைகளை கொட்டையை நீக்கிட்டு அந்த சுளைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதோடு நம்ம மாம்பழத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இதுக்கப்புறம் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை இப்போ தொலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு இந்த ஃப்ரூட் மிக்சர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. முதல்ல அதுக்கப்புறம் நெய்யில் வறுக்கக்கூடிய பொருட்கள் வந்து இங்கே கொஞ்சம் கையளவுக்கு முந்திரி பருப்பு, அப்புறம் இங்கே நான் ட்ரைட் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் பழம் இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க. முதல்ல நெய் நான் யூஸ் பண்ணுறேன். நெய் இல்லைனா பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கிறேங்க. லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்டையும் போட்டுருங்க. இது போட்டதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஃப்ரூட் நல்லா உப்பி வர நேரத்தில் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரோஸ்டட் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் நான் இங்கே 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை சும்மா தண்ணியில் போட்டு கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. பாகு பதம்லாம் வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இது ஒரு ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கணும். நம்ம அல்வா கிண்ணும் பொழுது எப்போவுமே நல்லா ஹெவி பாட்டம் பேனில் கிண்ணாதான் அல்வா வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். சீக்கிரம் அடி பிடிக்காது, நல்லா குக் ஆகி கிடைக்கும். அதுக்கு தான். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கலர் வந்து நல்லா மாறி இருக்குது பாருங்கள். முதல்ல நம்ம ஊற்றப்போ நல்லா மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இப்போ கலர் லைட்டாக மங்கியிருக்கு. அதாவது பலாப்பழமே நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பலாப்பழம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். மாம்பழத்தையோடையும் வாழைப்பழத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது பலாப்பழம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெல்லம் தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றணும். நமக்கு வந்து இது எல்லாமே நல்லா தண்ணி வற்றி சுருண்டு வரணும். இப்போ நான் இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன் டோட்டலாகவே இந்த அல்வாவுக்கு. ஸோ நெய் சேர்த்து நல்லா கிண்டுங்க. அது இது மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து வர நேரத்தில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸை சேர்த்து நல்லாவே கிண்டணும். அல்வா கிண்டும் போது எப்போவுமே கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சு கிண்டுங்க. ரொம்ப லோலையும் வச்சிட வேண்டாம், ஹைலையும் வச்சிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாம் நல்லா சுருண்டு வருது இல்லையா? இப்போ நாம் இதை ஒரு க்ரீஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுலில் வந்து நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலுக்கு நான் இதை மாற்றுறேன். இதை மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த 3 பழங்களுமே இந்த சீசனில் தான் கிடைக்கும். மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இந்த சம்மரில் தான் நமக்கு 3 பழங்களுமே கிடைக்கும். ஸோ அந்த பழங்களை வச்சு நம்ம அருமையாக நம்ம அல்வா பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.